எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாயங்காலம் யூஎஸ் மார்க்கெட்டினுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.5 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, அதாவது போன தடவை விட இந்த தடவை இன்ஃபிளேஷன் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. பட் அப்படி இல்லாம இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா அதுவுமே ஒரு நெகட்டிவ் நியூஸா மாறிடும். ஸோ இன்ஃபிளேஷன் டேட்டா இன்னைக்கு சாயங்காலம் வந்துடும். நம்ம டைம்ல ஒரு 7-7:30 வந்துடும். ஸோ யூஎஸோட இன்ஃபிளேஷன் டேட்டா இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள் வீக்கெண்டு தான். ஸோ எல்லாரும் ஹெட்ஜஸோட தான் பொசிஷன் வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி அடுத்த பிரச்சனை யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே ஒன்று இந்த ஐடி ஏஐ இஷ்யூ. யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரியான நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஐடி இஷ்யூ கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல உதாரணத்துக்கு நேத்து ஆப்பிள் ஸ்டாக்ஸை வந்து பயங்கரமா அடிச்சாங்க. பயங்கரமா ஆப்பிள் ஸ்டாக்ஸ் கீழே இறங்குச்சு. எதுக்குடா அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆப்பிளோடைய 3A இருக்கு இல்லையா, அதோட அப்டேட் டிலே ஆயிருச்சான். அப்டேட் டிலே ஆயிருச்சு. அதனால ஏஐ ஸ்டாக்கை ஆப்பிள் ஸ்டாக்கை பெரிய லெவலில் கீழே இறக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஐ அப்படிங்கிறது இப்போ உலக அளவில் எல்லா மார்க்கெட்லையுமே ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவா மாறிடுச்சு. அது யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஏஐல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இப்போதைக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லை, அது ஒரு ஃபியூச்சர் ட்ரீம் அப்படிங்கிறது தெளிவாயிட்டதுனால ஸோ ஏஐல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிகள் அதில் பெரிய அளவில் பணம் முடங்கி இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நோக்கின ஃபியர் ஒரு பக்கம். ரெண்டாவது ஏஐல இன்வெஸ்ட் பண்ணாட்டியும் சர்வீஸ் பேஸ் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள், இப்போ இந்தியாவோட ஐடி கம்பெனிகள் அடி வாங்குறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா இந்தியாவோட இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் எல்லாம் சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த சர்வீஸை ஏஐயே கொடுக்க வல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதனால இந்த சர்வீஸ் பேஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸோடைய ரெவன்யூ பெரியவளை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால பெரியவளை அதுக்கப்புறம் ரெவன்யூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஐடி இந்த சர்வீஸ் பேஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரியும் ஒரு பக்கம் போட்டு முதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உலக அளவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த யூஎஸ்லேயும் அதே பிரச்சனை தான். ஸோ யூஎஸ்லேயும் ஐடி பேஸ்டு அல்லது ஏஐ பேஸ்டு ஏஐல இன்வெஸ்ட் பண்ண நிறுவனங்கள் மேலான ஒரு பார்வை அப்படிங்கிறது இப்போ நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பாயிண்ட். இது போக யூஎஸ்ல இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரம்போட டேரிஃப். பட் ட்ரம்போட டேரிஃப்ல நிறைய ட்விஸ்டுகள் ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ட்ரம்போட நிர்வாகம் வந்து இப்போ இந்த அலுமினியம் அப்புறம் மற்ற மெட்டல் மேலைகள்லாம் போட்ட டேரிஃபை திருப்பி வாங்கறதுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதனால அடி வாங்குறது வந்து அதிகமாக அமெரிக்கா உற்பத்தி நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய அடி வாங்குறது அப்படிங்கிறத ட்ரம்ப் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த டேரிஃபை நேற்று கனடா மேலான டேரிஃபை திருப்பி எடுத்ததை பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அலுமினியம் அண்ட் மெட்டல் மேலான டேரிஃபை ரோல் ஓவர் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே யூஎஸ் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. இதனை ஏன்னா இந்த மெட்டல் மேலான டேரிஃபை பொறுத்த வரைக்குமே அலுமினியம் மேலான டேரிஃபை பொறுத்த வரைக்குமே யூஎஸ்டைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற டேட்டாக்கள் ட்ரம்ப்புக்கு அதை புரிய வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முக்கியமான நியூஸ் என்னன்னா இந்த மாதிரி யுஎஸும் மாஸ்கோவும் பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்காங்க. என்ன மறுபடியும் யுக்ரைன் பிரச்சனையானா அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக 2022 இந்த யுக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பொழுது அமெரிக்கா வந்து சில பொருளாதார தடைகளை ரஷ்யா மேலே விதிச்சுது. இதனால ரஷ்யாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உலகளவில் வர்த்தகம் பண்ணுறதுக்கு யூஎஸ் டாலரில் செட்டில் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து ரஷ்யாவுக்கு பெருமளவில் போயிருச்சு. இது ரஷ்யாவுடைய மிகப்பெரிய கையிருப்பில் இருந்த யூஎஸ் டாலர்கள்லாம் பேங்க்கில் மாட்டிருச்சு. இதனால ரஷ்யா வந்து தன்னுடைய பாண்டுகளுக்கே பேமெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஸோ யூஎஸ் கரன்சியை ஆக்சஸ் பண்ண முடியாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரஷ்யா மேலே இருந்ததுனால ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய பொருள்களுக்கு தங்கத்தின் மூலியமா கோல்டு மூலியமா செட்டில் பண்றதையும் அதே மாதிரி சைனாவோட கரன்சி யுவன் மூலியமா செட்டில் பண்றதையும் சைனா மூலியமா செட்டில் பண்றதையும் ஒரு வழக்கமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இந்த 2-3 வருஷமா. ஓகே, ஸோ இதுதான் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. ஸோ இதனாலதான் ரஷ்யா பெருமளவில் கோல்டு வாங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் யூஎஸ் டாலர் சரிய ஆரம்பிச்சோடனே அந்த சரிவை காரணம் காட்டி நிறைய நாடுகள் உலக வங்கிகள் எல்லாம் தன்னுடைய கோல்டு பர்ச்சேஸை அதிகப்படுத்தினாங்க. யூஎஸ் டாலர்கள் மாத்தா கையில் வச்சிருக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா மாஸ்கோ கூட பேசுறாரு, அதாவது நம்ம புட்டின் கூட பேசுறாரு. இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல. பட் ப்ளூம்பர்க்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கிளை வந்து அபிஷியலா அந்த நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ இதன்படி என்னன்னா இந்த பொருளாதார தடையை நீக்கிறது. இந்த பொருளாதார தடையை நீக்கிறது மூலயமா என்ன ஆகும்னா ரஷ்யா மறுபடியும் யூஎஸ் டாலரை ஆக்சஸ் பண்ண முடியும், யூஎஸ் டாலரை பயன்படுத்த முடியும், உலக நாடுகளோட வர்த்தகம் பண்றதுக்கு யூஎஸ் டாலர்கள் மூலியமாக செட்டில் பண்ணிக்க முடியும்.
இதனால யுஎஸ் டாலர் மிகப்பெரிய அளவில் வலுவாகும். ரஷ்யாவுமே மறுபடியும் தங்கத்தை வாங்கி செட்டில் பண்றதை நிறுத்தும். ஸோ இதனால கோல்டு அண்ட் சில்வரோட விலைகளுமே பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது வந்து ப்ளூம்பர்க் நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிக்கல், அவங்க சோர்ஸ் மூலியமா பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கல். ரஷ்யாவோ அல்லது அமெரிக்காவோ இன்னும் அதிகாரப்பூர்வமா நாங்க தடையை நீக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணல. பட் தடையை நீக்குனா மறுபடியும் யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும், கோல்டு பர்ச்சேஸ் பெரிய அளவில் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பக்கம் ஏஐயோட இஷ்யூ, இன்னொரு பக்கம் கோல்டுக்கான இந்த இஷ்யூ. ஓகே, இது அமெரிக்கா எப்படி மூவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை சுற்றி நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இப்போ ஐடி இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் பெரிய அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கடந்த 10 நாளில் வந்த ஆர்டிக்கல் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இப்போ இந்த ஏஐ இந்த ஆந்த்ரோபிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த புது பிளக்இன், இது வந்து ஆட்டோமேட்டடா ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் இது வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஏஐயோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அப்போ இது வளர 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 சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய தேவைகள் பெரிய அளவில் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான். மேனுவல் சர்வீசஸ் தான் தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு மேனுவல் ஒர்க்குக்கான சர்வீஸ் இண்டஸ்ட்ரிகள் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. பட் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது, சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது, இந்த கோட் எழுதுறதுக்கான டெவலப்பர் ஜாப் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும். சரி, இதனால ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும்தான் அடிக்கிறாங்க, ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும்தான் பிரச்சனைக்குள்ளாகுமானா இல்லை. அங்கதான் மிகப்பெரிய பிரச்சனையே இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய பணப்புழக்கத்துல மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கக்கூடியது ஐடி இண்டஸ்ட்ரி தான். ஐடி இண்டஸ்ட்ரி தரக்கூடிய சேலரி, சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ் செலவு படிக்கக்கூடிய சொசைட்டியில் உலகத்தில் விடக்கூடிய பணம், இது எல்லாமே இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான பேக் போன். உதாரணத்துக்கு இந்த உண்மையாலுமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஐடி ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, பண்ண முடியும், பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா இப்போ வரக்கூடிய எல்லா ஆர்டிக்கலும். அந்த பயத்தில் தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கு. அப்போ இதனால என்ன ஆகும்னா, உண்மையாலுமே இதனால சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ஐடி நிறுவனங்களுக்கு கம்மியாக பட்சத்தில், ரியல் டைம் இம்பாக்ட் கிரியேட் ஆகிற பட்சத்தில் ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேலை விட்டு அனுப்புறதை தவிர, எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணுறதை தவிர ஐடி இண்டஸ்ட்ரிகளுக்கு வேற வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆனால் எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணும் பொழுது அவங்களுடைய அதோட சைடு எஃபெக்டை பார்க்கணும். அவன் கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருப்பான், லோன் வாங்கி வச்சிருப்பான், எஸ்ஐபி போட்டுட்டு இருப்பான். இதுலேருந்து எல்லாத்தையுமே அவன் நிறுத்த ஆரம்பிப்பான், அவனோட சர்வேயில் நோக்கி பணத்தை புஷ் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ எஸ்ஐபி நிறுத்தினா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவன் அதான் நிறுத்துவான். ஏன்னா இஎம்ஐயோ இல்லை கடனையோ அவன் நிறுத்த மாட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவன் என்ன நிறுத்துவானா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறுத்துவான். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு லே ஆஃப் ஆச்சுன்னா, ஒருத்தர் ஐடி இண்டஸ்ட்ரியிலிருந்து அவனுக்கு வேலை போச்சுன்னா, அவன் ஃபர்ஸ்ட் எதை நிறுத்துவானா, அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்துவான். அதான் இங்கே பாயிண்டே. அவன் எஸ்ஐபி நிறுத்தினா அப்படின்னு சொன்னால் டிஐசிட்ட பணம் இருக்காது, மார்க்கெட்டில் ஃபாலில் கேப்சர் பண்ணுறதுக்கு இல்லை ஃபாலை சப்போர்ட் பண்ணுறதுக்கான பணமும் டிஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள்கிட்ட இருக்காது. அப்புறம் லோனு, கிரெடிட் கார்டுன்னு ஒவ்வொரு பிரச்சனையாக உருவாகும். அப்புறம் பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்படும். இந்த மாதிரி இது பெரிய லெவலில் வளரும். இதையை நான் கண் கூட 2007 நடந்த சத்தியம் ஸ்கேமில் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த சத்தியம் ஸ்கேமோட இஷ்யூக்கு அப்புறம், அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம், டிப்ரெஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு சைக்கிள். அதனால தான் ஐடி இண்டஸ்ட்ரி ஸ்டாக் விழுக ஆரம்பிச்சிடனே அதை சார்ந்து இருக்க நிறையா இண்டஸ்ட்ரீஸுடைய ஸ்டாக்குகளும் விழுந்ததை நம்ம பார்த்தோம். பட் வந்து இப்போ இனிஷியலாக இது ஒரு ஃபியர் தான். ஓகே, உண்மையாலுமே ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாகுதா இல்லை உண்மையாலுமே ஐடி இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்று பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பிளக்கின் வந்து ரொம்ப நாளாக இல்லை, 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. 2 வாரமாக ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆகுது. இதனால ஒரு பேனிக் கிரியேட் ஆயிருக்கு. உண்மையாலுமே ஏஐ நம்பி பெரிய ப்ராஜெக்ட்ஸை கம்பெனிகள் கொடுத்துருமா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணாதா, இதெல்லாம் முன்னி போக போக தான் நம்மளுக்கு நிதானமாக நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு இது ஒரு பேனிக்கு. பட் இது உண்மையாலுமே ரியலாக நடக்கும் பொழுது இது ஒரு சின்ன ஃபாலாக ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இருக்கிறது கஷ்டம். இது பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ இது ஐடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்து இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒதுங்கி இருங்க. ஓகே, பாட்டம் பையிங் நடக்கும். இதனால டெம்பரரியாக அப்பப்போ ஐடி இண்டஸ்ட்ரீஸ் மேலே வரும், உடனே ஐடி இண்டஸ்ட்ரி ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த உண்மையாலுமே இன்னொரு 2 குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் பார்த்தா தான் ப்ராஜெக்ட்ஸ் கைவிட்டு போகுதா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற ரியல் டைம் தெரியும், நம்மளுக்கு ரியல் டைம் தெரியும். ஏன்னா இப்போ ஏஐ வந்து அந்த அளவுக்கு பெரிய நிறுவனங்கள் டச் பண்ண ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் டைரெக்டாக ஒரு ஏஐ பிளக்கினை எம்ப்ளாய் பண்ணுற அளவுக்கு நிறுவனங்கள் சைக்கலாஜிக்கலாக ரெடி ஆயிடுச்சாங்கிறது தெரியாது. ஒரு 2 குவார்ட்டர் போனால் தான் தெரியும். பட் இப்போதைக்கு பேனிக் ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத திருப்பி நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதும் பெட்ரு.
ஒரு 2 குவார்ட்டர் பார்த்துட்டு கூட நம்ம ஐடி இண்டஸ்ட்ரீஸை மறுபடியும் பை பண்ணலாம். பட் உண்மையாலுமே இது நடந்துச்சுன்னா இது இந்த ஃபால் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ் சேர்த்து பாதிக்கும். சரி, இந்த கேப்பில் முக்கியமான விஷயம்னா ரிலையன்ஸுக்கு வந்து வெனிசுலாவிலேருந்து ஆயில் வாங்குறதுக்கான யூஎஸோடைய அத்தாரைசேஷன் கிடச்சிருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, ரிலையன்ஸ் வந்து வெனிசுலாவிலேருந்து ஆயிலை பை பண்ணுறதுக்கான லைசன்ஸை யூஎஸ்கிட்ட வாங்கியிருக்காங்க. இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் ரிலையன்ஸ் வந்து வெனிசுலாவிலேருந்து ஆயில் வாங்குறதுக்கான மூக்கில் நகர்த்தும். ஸோ இதையும் நாம் பொருளாதார ரீதியாக நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி கியூபா ஆயில் கிரைசிஸில் இருக்குது. ஸோ கியூபாவுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுது, பட் அவங்களாலே முடியல. பட் எனிவே இந்த யூஎஸுக்கும் ரஷ்யாவுக்குமான இந்த ஒப்பந்தம் சைன் ஆச்சுன்னா டாலரும் ஸ்ட்ராங் ஆகும், ரஷ்யாவும் மறுபடியும் ரெக்கவராக ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நம்மளுக்குமே நிறைய அதனால பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சதுரங்க ஆட்டம். ஓகே, அங்கங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம இப்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள், வேல்யூஸில் மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன வீக்கெண்ட்ல எல்லாம் சும்மா காலையும் புட்டியும் பிளாங்காக வாங்கி வச்சுட்டு மண்டே கோடி சொன்னாங்களான்னு நினச்சி தூங்காதீங்க. அது அப்படி ரியல் டைமில் அதுக்கு நடக்கணும்னா நம்மளுக்கு பெரிய ஒரு லக் இருக்கும். அப்படி யாராச்சும் லக் இருக்கக்கூடிய ஆள் இருந்தால் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருங்க, அந்த லக்கு எனக்கும் வந்துக்கிட்டும். சரி, ஹெட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். நம்ம முதல்ல வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதோட மூவ்ஸை ஃபர்ஸ்ட் பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 25,762 ரேஞ்சுகளில் பிரைமரி சப்போர்ட் இருக்குன்னு பேசியிருந்தோம். அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 25,728 25,688 அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்டுங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்ட்ராடே சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,628 இருக்கு, அப்படி 25,558 இருக்குங்கிறத பேசியிருந்தோம். அதுக்கு கீழே பொசிஷன்களில் 25,472 அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். சரி, இப்போ மார்க்கெட்டோட இன்னத்தை மூவ் பொறுத்த வரைக்கும் கிளீனா அது பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட் மந்த்லி சப்போர்ட்டான 25,728 25,688 பிரேக் பண்ணி இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,628 அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,558 அச்சீவ் பண்ணுச்சு. அதை பிரேக் பண்ணி 25,472 சொல்லக்கூடிய பொசிஷனல் ஹர்டல் அச்சீவ் பண்ணி ஆல்மோஸ்ட் அதுக்கு பக்கத்துலேயே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டோட மூவ் பெரிய லெவலில் காம்ப்ளிகேட்டடால இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஎஸ் ரொம்ப தெளிவாக தான் மூவ் பண்ணாங்க. நெகட்டிவ் ஓப்பன், அதாவது பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன், மந்த்லி சப்போர்ட்டான 728 688 பிரேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் ஒன்று தான். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மார்க்கெட் கீழே வந்த உடனே மார்க்கெட்டை பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு புல்ஸ் அட்டம் பண்ணும்போது அவங்களோட 2 அட்டம்ப்டையுமே எக்ஸாக்டா மந்த்லி இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,628 இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,627 பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த புல்ஸ்க்கு இருந்த ஒரே ஹோல்டு வந்து அடுத்த இன்ட்ராடே சப்போர்ட் 25,558 கிட்டத்தட்ட அதை 1 மணி நேரத்துக்கு நம்ம ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க 1:30 ஆல்மோஸ்ட் 2:30 வரைக்குமே அந்த 25,558 ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி வாக்கில் வியர்ஸ் பிரேக் பண்ணது பார்க்கலாம். அது பிரேக் பண்ண உடனே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நேராக அங்கிருந்து 25,478 சொல்லக்கூடிய பொசிஷனோட மார்க்கெட் அச்சீவ் பண்ணி ஆல்மோஸ்ட் அது பக்கத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டோட க்ளோஸ் 25,476, க்ளோஸுமே 25,481 தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டெடியான ஒரு மார்க்கெட்டோட ஃப்ளோ வேல்யூஸ்ல அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. மார்க்கெட்ல இன்னைக்கோட மூவ்மெண்ட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் மார்க்கெட்டோடைய க்ளோஸ் இது ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நான் மண்டேயோட வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். மண்டேயை பொறுத்த வரைக்குமே 25,532 அப்படிங்கிறது வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,532 பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,688 25,728. இதுக்கு மேலே பொசிஷனல் ஹர்டல் எடுத்துட்டோம்னா 25,982. அண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,632 25,558 இருக்கு. அதே மாதிரி 25,472 அப்படிங்கிறது 25,472 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட். அதே நேரத்தில் அதுதான் பொசிஷனல் ஹர்டலும் கூட. 25,472 தான் பிரைமரி சப்போர்ட் அண்ட் பொசிஷனல் ஹர்டல். ஸோ அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 25,232 25,162 அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ். அதுக்கு கீழே பொசிஷனல் ஹர்டல் 24,938 அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த மந்த்லி சப்போர்ட் 24,738. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 432 362, அதாவது 25,000
432, 25,362 இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். அதே நேரத்தில் ஓஏயும் இப்படி இருக்குங்கிறத பார்த்தலாம். ஓஏ பொறுத்த வரைக்குமே நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண அதே ஸ்டேட்டஸ் தான். பியர்ஸ் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷனை பெருளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கரெக்டாக எது வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா 400, 450 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 400, 450ங்கிறது அந்த பொசிஷன் நடுவிலான 25,472 குறிக்குது. அதுக்கு கீழே அவங்க அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது சொற்பமான எண்ணிக்கைகள் தான் இருக்கு. சொற்பமான எண்ணிக்கைகள் தான் இருக்கு. பட் டிஃபென்ஸ் பொசிஷன் பெரிய அளவில் பியர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கம்மி பண்ணல, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புல்ஸோடைய மூவை பார்த்தோம்னா புல்ஸோடைய டிஃபென்ஸ் பொசிஷனுமே 450, 500 ரேஞ்சுகள் இருக்கு. இதுவும் அந்த 472 பொசிஷன்களை மையப்படுத்தினது தான். அதுக்கு கீழே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே புல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் அங்கங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த 472 பொசிஷன்களை மையப்படுத்தி. பட் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோடைய மனநிலை. மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் செக் பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ஹெட்ஜஸோட தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாள் இடையில கேப் இருக்கு. ட்ரம்ப் வெள்ளிக்கிழமைனால இன்னும் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு வெறுமனே நியூஸ் மேக்கர் ட்ரம்ப் மட்டும் கிடையாது. இன்னைக்கு நியூஸ் மேக்கர் அப்படிங்கிறது மாஸ்கோ கையிலையும் மாறி இருக்கு, ஏஐ கையிலையும் மாறி இருக்கு. நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால எப்பவுமே ஹெட்ஜஸோட விட்டுட்டு போங்க. அது மாதிரி வீக்கெண்ட்ல கண்டிப்பாக ஹெட்ஜஸோட தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாயங்காலம் இன்ஃப்ளேஷன் டேட்டா வேற இருக்கு, நேற்று அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ மண்டே மார்னிங் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணுங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பிரைமரி சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆகி சிங்கோட எண்ட் பாயிண்டான 60,318 அச்சீவ் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்க. பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. கன்சல்டேஷன் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. சிங்கோட எண்ட் பாயிண்டான 60,318 க்ளோஸ் பண்ணி அதுக்கு கீழே கட் பண்ணி அது கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பிளாட்டோ நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே திங்கக்கிழமை மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்டு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அந்த 60,318 தான். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் தான், மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் தான். அதுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60,872, 61,132, 61,778. அதே மாதிரி அதுக்கடுத்த பிரைமரி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 60,258. அதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 59,728, 59,228, 58,888 அண்ட் 58,232. இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே. இது போக ஓஐ, நம்ம பேங்க் நிஃப்டியோட ஓஐயும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி டிஃபென்ஸ் பொசிஷனை பிஎஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. புல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பொசிஷனுமே அவன் கவர் பண்ணியிருக்கான். டிஃபென்ஸ் பொசிஷனையும் கவர் பண்ணிட்டான், அட்டாக் பொசிஷன்ஸையும் கவர் பண்ணிட்டான். ஓகே, ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரியோடைய ஃபியர் உண்மையாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அடி வாங்குறதுவே பேங்காக தான் இருக்கும். இஎம்ஐ நிறுத்துவான், கிரெடிட் கார்டு பே பண்ணுறதை நிறுத்துவான், எஸ்ஐபி பே பண்ணுறதை நிறுத்துவான். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பட் டூ ஏர்லி டு கெட் டு த கன்க்ளூஷன். இப்போவே நம்ம ஒரு முடிவு எடுத்துட முடியாது. உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். பட் பிஎனை பொறுத்த வரைக்கும் அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் பொசிஷன் ரெண்டையுமே புல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. பட் இது இப்போ இருக்கக்கூடிய மனநிலை தான். தயவு செஞ்சு மறுபடியும் மண்டே மார்னிங் பாருங்கள். ஏன்னா சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ட்ரம்ப் மாறினார்ல, டாரிஃபை போட்டுட்டு எல்லாம் ரோல் பேக் பண்ணுறாங்கல்ல. ட்ரம்ப் வச்சது தான் ஃபைனல் டிசிஷன் இல்லாமல் இப்போ பார்லிமெண்ட் ஹவுஸ் எல்லாம் சேர்ந்தே கனடா மேலே இருக்கக்கூடிய டாரிஃபை ரோல் பேக் பண்ணாங்கல்ல. ஸோ சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இதே ரஷ்யா மேலே பொருளாதார தடவை போட்டுட்டு இன்னைக்கு அதே ரஷ்யாட்ட போய் நாங்கள் பொருளாதார தடையை நீக்கிறோம், நீங்கள் டாலர்லேயே மறுபடியும் வர்த்தகம் பண்ணுங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாருல்ல, ஆஸ் பர் தி ப்ளூம்பர்க் ஆர்டிகல். இது எல்லாமே மாறும். ஸோ தங்கம், வெள்ளி இது எல்லாமே ஒரு ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அப்போது அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணாமல் ட்ரேடும் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா எது சேஃப்டி அப்படிங்கிறதுக்குலாம் இங்கே எல்லையே கிடையாது. உதாரணத்துக்கு கவர்மெண்ட் பாண்டு தான் இருக்கிறதுலேயே சேஃப்டி அப்படின்னு பேசினோம்னா 2012 கிரீஸே தன்னோட கவர்மெண்ட் பாண்டுகளுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டுச்சு. அர்ஜென்டினா 2001 கவர்மெண்ட் பாண்டுகளுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நகரணும். நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக கையாளணும். ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள், லெவல்ஸில் மூவ் பண்ணுங்கள். பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனையை ஒன்று ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இல்லைன்னா ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது நம்ம ஒதுங்கி போயிட்டே இருப்போம். அதை ஃபேஸ் பண்ணணும்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருப்போம். ஸோ மார்க்கெட்ஸில் இந்த மாதிரியான ஃபால்களை பார்த்து பயப்படாதீங்க. இந்த மாதிரியான ஃபால் நடக்கும்பொழுது எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெளிவாக இருங்க. ஹெட்ஜஸ் எடுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே நிலைத்தன்மையானது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ட்ரம்ப்பு
போன செஞ்சுரியில் ஹிட்லரு அப்படின்னு இது நிறைய கதைகள் நம்ம பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸ்டே சேஃப். மறுபடியும் நம்ம திங்கக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.